என்னையும் சரி, யாரையும் சரி. ஏன்னா என்னால இது எத்தன நாள் கன்டின்யூ பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. என்னால முடிஞ்சத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பண்ண விடுவாங்களான்றதும் எனக்கு தெரியல. நெறைய போட்டிகள் நிஜமா உணர்றேன். 2 நாளா நீங்களே குரூப்ல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதையும் மீறி என்னால முடிஞ்சத எவ்வளவு நாள் கன்டின்யூ பண்ண முடியுமோ அவ்வளவு நாள் பண்ணுவோம். ஒருங்கிணைப்போம். குரூப் 2 முடிச்சுட்டு வரேன். கண்டிப்பா வந்து இது ரொம்ப குறுகிய நாள் தான். குரூப் 2 ரொம்ப குறுகிய நாள். ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் தான். எனக்கு தெரியும். வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் என்னால பண்ண முடியுமான்னு என்னால தெரியல. பட் அ ஒரே ஒரு இதுதான். தோத்தாலும் போராடி தான் தோக்கணும். போராடாம தோத்துறக்கூடாதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். நான் தோத்தாலும் போராடி தான் தோப்பேன். அந்த ஒரு கான்செப்ட்னால நான் இத கன்டின்யூ பண்றேன். இந்த 10 இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. அத முடிச்சுட்டு வரோம். சேர்ந்து படிப்போம். கண்டிப்பா இந்த குரூப் 2ல எவ்வளோ விஷயங்கள நம்ம கத்துக்க முடியுமோ, குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 4, குரூப் 2 எதுவா இருக்கட்டும், நம்மளால எவ்வளோ பெஸ்ட்டா பண்ண முடியுமோ, அவ்வளோ பெஸ்ட்டா பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஹாய், வெல்கம் டு நியூ டிஎன்பிசி. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய மாலை இனிய வணக்கம். ஓகே. இங்க இங்க வந்து ஒரு 2026 நோக்கி எல்லாமே போயிட்டு இருக்கோம். ஸோ நானும் படிச்சுட்டு இருக்கேன். ஓகே. குரூப் 2, குரூப் 1, குரூப் 4 போயிட்டு இருக்கு. ஸோ தடை இல்லாம தயவு செய்து போங்க. எந்த ஒரு தடையும் கண்டு நிக்காதீங்க. அதே மாரி வந்து நெறைய ஃபங்ஷன்ஸும் நடுவுல வருது. இப்போ பொங்கல் வருது. ஸோ அது மாரி அதுல வேலைகள் இருக்கும் நமக்கு தெரியும். பட் இருந்தாலும் அத மீறியும் படிக்க ஆரம்பிங்க. எங்கேயுமே வந்து கேப் விடாதீங்க. ஓகே. ஸோ இன்னொன்னு என்னன்னா, இது நம்ம டெஸ்ட் பேட்ச்ச பத்தியும், நம்ம பேட்ச்ச பத்தியும் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கேன். நான் வந்து ஒரு சாதாரண மாணவன் தான். நான் வந்து என்னைக்கோ ஒரு குரூப் 4ல பாஸ் பண்ணி வேலைக்கு போயிட்டேன். அந்த நாலேட்ஜ வச்சு நான் இன்ன வரையும் நான் ஒரு பொசிஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்து டெஸ்ட் பேட்சோ இல்ல கிளாஸஸோ கண்டக்ட் பண்றது கிடையாது. ஸோ நான் இன்னைய வரையும் படிச்சுட்டு இருக்கக்கூடிய, இன்னமும் நெறைய விஷயங்கள நெறைய பேர்கிட்ட கத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சாதாரண எளிய மாணவன் தான். என்ன வந்து என்ன பண்றாங்கன்னா, ஸோ அதர் அகாடமியோடயோ இல்ல அதர்ஸ் வந்து பெரிய பெரிய டெஸ்ட் பேட்சோடயோ கம்பேர் பண்றீங்க. ஸோ அது வந்து அத சுத்தி ஒரு சூழ்ச்சியாவே இது நடக்கிற மாரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன வந்து போட்டிக்கு நான் யாரோடையும் போட்டி போட விரும்பல. ஏன்னா நான் போட்டி போடுற அளவுக்கு பெரிய ஆளும் கிடையாது. நான் ஒரு சாதாரண ஒரு மாணவனா என்னால முடிஞ்சத என்னோட சுற்று வட்டாரத்துல நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அத வந்து எனக்கு ஒரு சார் எனக்கு பண்ணாரு, ஹெல்ப் பண்ணாரு. எங்க ஊர்ல பிரகாஷ் சார்ன்னு ஒரு சார் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி, எனக்கு வந்து படிக்கிறதுக்கான வழிய சொன்னாரு. ஸோ அப்போ இந்த வழிய நான் பல பேருக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்சத நான் பண்ணேன் அவ்வளவுதான். ஸோ ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு குரூப் 4 இந்த குரூப் 4ல ஒரு சில பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வெற்றிக்கு ஒரு ஒரு 1% தான் நான் காரணமா இருப்பேன். மத்தபடி அவங்களோட சொந்த உழைப்பு தான் அதுல அதிகமா இருந்தது. அதே மாரி நெறைய அகாடமியோட உழைப்பும் அதுல இருந்திருக்கும். ஸோ அத நான் பெருமை கொண்டாட விரும்பல. ஓகே. ஆனா அத நம்பிட்டு வந்து எல்லாரும் என்னோட டெஸ்ட் பேட்ச்ல சேர விரும்புறதும், நெறைய கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா எல்லாருக்குமே லீக் பண்றாங்க. அது அது ஓகே. அது கடைநிலையில இருக்கிற ஒரு சாதாரண கிராம மாணவனுக்கு அது போய் சேர்ந்தா சந்தோஷம் தான். பட் அத வந்து நெறைய பேர் என்னன்னா பிசினஸாவோ இல்ல அது வந்து அத வந்து ஒரு குறுக்கு வழியில பயன்படுத்துறாங்க. அது இப்ப அத வந்து குரூப்ல கெடுத்து அத போட்டி போட்டு நெறைய பேர் எல்லா குரூப்லயுமே இப்ப அத அனுப்புறாங்க. இதனால எனக்கு ஏதாவது அ ல நஷ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா, எனக்கு நஷ்டம்ன்றது ஒண்ணும் இல்ல. ஆனா அந்த உழைப்புக்கான பலன் வந்து அது தெரியுமான்னு தெரியல. அதுதான். நான் எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்றது அந்த உழைப்புக்கு தெரியுமான்றது எனக்கு தெரியல. ஓகே. என்னோட கொஸ்டின்ஸ் இப்போ நான் யாரோடுமே கம்பேர் பண்ணல. அதர் அகாடமியோட நான் கம்பேர் பண்ணல. ஏன்னா அவங்க எல்லாமே அகாடமி. நான் ஒரு மாணவன் அவ்வளவுதான். என்னால முடிஞ்சத என் நண்பர்களோட, என்னோட டீமோட இது ஒரு நாள் நான் தனியா இருந்தேன். இப்ப எல்லாமே நாங்க டீமா படிக்கிறோம். ஒரு டீமா என் கூட இருக்காங்க. அண்ணன், தம்பியா எல்லாருமே ஒரு டீமா நாங்க இருக்கோம். ஸோ இத நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்கேன். அ ஓகே பார்க்கலாம். என்னால எவ்வளவு நாள் இது முடியும்னு தெரியாது. ஸோ முழுக்க முழுக்க நம்ம பேட்ச்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு அறிவுரை தான் சொல்லுவேன். ஸோ என்னையே எத்தன நாள் வந்து இந்த பணியில இருக்க விடுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதேபோல இது ஒரு விஷயத்த என்னால எத்தன நாள் கன்டின்யூ பண்ண முடியும் அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா என்ன சுத்தி பல சூழ்ச்சிகள், அ பல போட்டிகளும் நடந்துட்டு இருக்குன்றத நான் நேரடியாவே உணர்றேன். ஓகே. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறது, யாரையும் சார்ந்து இருக்காதீங்க. அது என்னையும் சரி, என்னையும் சார்ந்து இருக்காதீங்க. ஸோ எவ்வளோ நாலேட்ஜ எடுத்துக்க முடியுமோ அவ்வளோ நாலேட்ஜ் எடுத்துங்க. எவ்வளோ விஷயத்த கத்துக்க முடியுமோ அவ்வளோத்த கத்துக்குங்க. ஸோ எங்கிட்டயும் நெறைய மைனஸ்கள் இருக்கும். எங்கிட்டயும் நெறைய தவறுகள் இருக்கும். ஸோ எங்கிட்ட இல்ல, எல்லா இடத்துலயுமே தவறுகளும் இருக்கும், நல்ல விஷயங்களும் இருக்கும். ஏன்னா ஸோ எவ்வளோ விஷயத்த கத்துக்க முடியும்னு பாருங்க. நம்ம ஒரு நாலடியார் பாடல் ஒண்ணு பார்ப்போம். "கல்வி கரையில, கல்விக்கு கரையே இல்ல. கற்பவர் நாள்களோ சில." கற்பவர் நம்மளோட நாள்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. ஸோ "மெல்ல நினைக்கின் பிணிகள் பல." நம்ம மெதுவா கத்துக்கலாம் அப்படின்னு நெனச்சா எக்ஸாம் கிட்ட வந்துரும். விட்டுட்டோம்னா முடியாது. ஸோ "மெல்ல நினைக்கின் பிணிகள் பல." ஸோ அதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, "தெள்ளிதின் ஆராய்ந்து அமையபவை கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் திரிந்து." ஸோ தெளிவான அதாவது பாலையும் தண்ணியும் கலந்து வச்சா கூட, அதுல பால மட்டும் குடிச்சிட்டு தண்ணிய நிறுத்தி வைக்கிற மாரி, தண்ணிய விட்டுட்டு பால மட்டும் குடிக்கிற அன்னப்பறவை போல
நமக்கு எது தேவையோ அந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணீங்க. அது எங்கிட்டயா இருக்கட்டும். நான் உங்ககிட்ட இருந்து நிறைய விஷயங்கள எடுத்துட்டேன். நான் நிறைய தவறுகள உங்ககிட்ட இருந்து திருத்திக்கிட்டேன். ஸோ அதே போல என்கிட்ட இருக்கக்கூடிய தவறுகள விட்டுடுங்க. என்கிட்ட நான் நிறைய விஷயம் தவறா கூட சொல்லியிருக்கேன். அத விட்டுட்டு, ஸோ எப்படி படிக்கணுன்ற மெத்தட எடுத்துங்க. ஸோ நம்ம எப்படி படிக்கிறோம், இதுவரையும் எப்படி படிச்சோம் அப்படின்ற மெத்தட மட்டும் எடுத்துங்க. ஒரு விஷயத்த எப்படி வந்து அப்ரோச் பண்ணணும். ஸோ மேத்ஸ் எப்படி நம்ம போணும். தமிழ் எப்படி வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அவுட் சோர்ஸ எப்படி நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த எடுத்துக்கங்க. ஓகேங்களா? அ நம்ம கிட்ட இருக்க குறைய விட்டுடுங்க. அதே மாரி தான் எந்த இடமா இருந்தாலும் சரி, நீங்க எந்த அகாடமியா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு கிளாஸ் போய் படிக்கிறவங்களா இருக்கட்டும், நீங்க எல்லார்கிட்டயும் ஒரு அன்னப்பறவை போல விஷயங்களை எடுத்துக்கிட்டா, நம்ம யாரையும் சார்ந்து இருக்க தேவையில்ல. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேல நீயோ டிஎன்பிசி உங்களுக்கு தேவைப்படாது. நீயோவும் தேவைப்பட மாட்டான். ஸோ அதே போல தான் நீங்க உங்களுக்குன்னு ஒரு சர்க்கிள் அமைச்சிருக்கலாம். உங்களுக்குன்னு ஒரு 2, 3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் அமைச்சிடுவாங்க. அவங்களோட சேர்ந்து நீங்க படிங்க. டிஸ்கஷன் பண்றதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட தவறுகள் உணர முடியும். ஸோ அதுதான் என்னையும் சரி, யாரையும் சரி ஏன்னா என்னால இது எத்தன நாள் கன்டின்யூ பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. என்னால முடிஞ்சத நான் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா பண்ண விடுவாங்களான்றதும் எனக்கு தெரியல. நெறைய போட்டிகள் நிஜமா உணர்றேன். 2 நாளா நீங்களே குரூப்ல நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். இதையும் மீறி என்னால முடிஞ்சத எவ்வளவு நாள் கன்டின்யூ பண்ண முடியும் அவ்வளவு நாள் பண்ணுவோம். ஒருங்கிணைப்போம். குரூப் 2 முடிச்சுட்டு வரேன். கண்டிப்பா வந்து இது ரொம்ப குறுகிய நாள் தான். குரூப் 2 ரொம்ப குறுகிய நாள். ரொம்ப ரொம்ப கம்மியான நாள் தான். எனக்கு தெரியும். வேலையும் பார்த்துக்கிட்டு இதையும் என்னால பண்ண முடியுமான்னு என்னால தெரியல. பட் ஒரே ஒரு இதுதான். தோத்தாலும் போராடி தான் தோக்கணும். போராடாம தோத்துறக் கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நான் தோத்தாலும் போராடி தான் தோப்பேன். அந்த ஒரு கான்செப்ட்னால நான் இத கன்டின்யூ பண்றேன். இந்த 10 இன்னும் ஒரு 20 நாள் தான் இருக்கு. அத முடிச்சுட்டு வரோம். சேர்ந்து படிப்போம். கண்டிப்பா இந்த குரூப் 2ல எவ்வளவு விஷயங்கள நம்ம கத்துக்க முடியுமோ குரூப் 4 இருக்கட்டும், குரூப் 4, குரூப் 2 எதுவா இருக்கட்டும். நம்மளால எவ்வளோ பெஸ்ட்டா பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டா பண்ணலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அதே மாரி நான் சொன்னது உங்களுக்கு அதுதான். முடிஞ்ச அளவுக்கு விஷயத்த கத்துக்கிட்டு, யாரையும் சாராம, எல்லா விஷயங்களையும் அப்சர்வ் பண்ணிட்டு, தன்னிச்சையா நோக்கி போக பாருங்க. எல்லாருக்கும் என்னுடைய இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மற்றும் இந்த 2026 கண்டிப்பா அது நம்ப தான் அத நமக்கானதா மாத்திக்கணும். ஸோ உங்களுக்கு நீங்க அமையும் நான் சொல்ல வரல. அத கண்டிப்பா நீங்க அமைச்சுக்கணும். அது கட்டாயம் நீங்க பண்ணணும். அதுக்கான ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா பண்ணுங்க. எல்லாருக்கும் என்னுடைய ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க் யூ. பை. நியூ.